இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எஸ்தர் அதிகாரம் 9:1. யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபத்தின் மேன்மை குறித்துதான் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, உபவாச ஜெபம், ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை தாழ்த்தி, நான் ஒன்றும் இல்லப்பா, என்னையே முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு உங்களையே தாழ்த்தி ஒடுக்கி உங்க குறைகள் எல்லாம் அறிக்கையிட்டு தேவ சமூகத்துல உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தருடைய பயங்கரமான கிரியைகளை உங்க வாழ்க்கையில நீங்கள் பார்க்க முடியும். உபவாசித்து ஜெபித்ததுனால எஸ்தரும் தாதிமார்களும் யூத குலத்தாரும் அழிந்து போகணும் அப்படின்னு பகைஞன் நினைத்தான், சத்ரு நினைத்தான். ஆனா உபவாசித்து ஜெபித்த ஜெபம் பகைஞரை மேற்கொண்டது, காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணினது. ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு விரோதமாய் பகைஞர்கள் எழும்புகிறார்கள். பலவிதமான சதி திட்டங்கள் உங்க குடும்பங்களுக்கு விரோதமாய் தீமையான காரியங்களை செய்கிறார்கள். கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து உபவாசியுங்கள், ஜெபம் பண்ணுங்க. எஸ்தர் ராஜாத்தி ஜெபிச்சது விரோதமா எழும்பின ஆமானுக்கு அது பண்ணும் இது பண்ணும், ஆமான அழித்து போடும் ஜெபிக்கல. எஸ்தர் ராஜாத்தி ஜெபித்த ஒரு பிரேயர் பாயிண்ட், ராஜாவுடைய கண்கள்ல எனக்கு தயவு கிடைக்கணும், நீங்க ஜெபிக்கணும், பரலோகத்தின் தேவனானவருடைய கண்கள்ல உங்களுக்கு கிருபை கிடைக்கணும், தயவு கிடைக்கணும். நீங்க ஜெபித்து செயல்பட ஆரம்பியுங்கள். உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சத்ருவின் கிரியைகள், சத்ருவின் சதி திட்டங்கள் நிர்மூலமாக்கப்படும். சகல காரியங்களையும் கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. எஸ்தர் தேவ சமூகத்துல புசிக்காம குடிக்காம 3 நாள் காத்திருந்து உபவாசித்து ஜெபித்த ஜெபம் பகைஞரை மேற்கொண்டது. ஆண்டவரே, சத்துருவின் சதி திட்டங்களை தகர்த்து போட்டதப்பா. அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வேலை பார்க்கிற இடங்கள் இருக்கிற நெருக்கங்கள், பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால மாறி போவதாக. தொழிலுக்கு விரோதமாய் செய்கிற வியாபாரங்களுக்கு விரோதமாய், நன்மைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பகைஞனுடைய சூழ்ச்சிகள், சதி திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால அழிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. செய்கிற வியாபாரங்கள், தொழில்கள், நன்மைகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பிணிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். நல்ல டெலிவரியை கர்த்தர் தருகிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எசப்பா, நீ சுகத்தை தருகிற ஆண்டவர், பரிகாரியாகிய கர்த்தராய் இருக்கிறீரே. நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை கர்த்தர் தருகிறபடியினால ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராங்க. எசப்பா, கையின் பிரயாசங்கள், கைட்டு செய்கிற வேலைகள் சகலவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களை சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் சமாதானத்தால் நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். உபவாசித்து ஜெபியுங்கள், காரியங்கள் மாறுதலாய் முடியும். God bless you.